Basic proportionality theorem or Thayer's theorem. Statement: a straight line drawn parallel to a side of triangle intersection other two sides divides the sides in the same ratio. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. அந்த ட்ரையாங்கிள் ஏதோ ஒரு சைடுக்கு நான் பேரலாக ஒரு லைனை வரைகிறேன். இதை பேர் வச்சுக்குவோம் ஏபிசி, இதுக்கு பேர் டி, இதுக்கு பேர் இ. இப்படி லைன் வரையும் போது இந்த ரெண்டு சைடோட ரேஷியோவும் சேமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம ப்ரூஃபுக்கு போய்டுவோம். ப்ரூஃப் என்ன கொடுத்துருக்காங்க? கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ட்ரையாங்கிள் ஏபிசி. அப்புறம் வேறு என்ன சொல்லிக்கிறாங்க? டிங்கிற பாயிண்ட் இருக்குது. டி இஸ் ஆன் ஏபி. ஏபி லைனில் டி இருக்குது. அதே நேரத்தில் இ இஸ் ஆன் ஏசி. அதாவது ஏசி லைனில் இ பாயிண்ட் ஒன்று இருக்குது. ஓகேவா? இது கிவன். என்ன ப்ரூவ் பண்ணோம்? ப்ரூஃப் டு ப்ரூவ் என்ன பண்ணோம்? டு ப்ரூஃப் என்ன பண்ணோம்? ஏடி டிவைடட் பை டிபி ஈக்குவல் டு ஏஇ டிவைடட் பை இசி. அதாவது இந்த சைடு, அதாவது ஏடி இந்த சைடுக்கு ஈக்குவலாக இருக்குது. அதே நேரத்தில் டிபி கீழ் சைடு, இசி இந்த சைடும் ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்கிறோம். வேறு எதுவுமே இல்லை. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிறோம். அதில் ஒரு ட்ரையாங்கிளில் ஏதோ ஒன்று வரைஞ்சிக்கிறோம் இல்லையா? என்ன வரைஞ்சிக்கிறோம்? ஒரு லைன் வரைஞ்சிக்கிறோம். அந்த லைன் எப்படி இருக்குது? பிசிக்கு பேரலாக இருக்குது. பிசிக்கு பேரலாக டிங்கிற ஒரு லைனை வரைஞ்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? ரெண்டு விஷயம் பண்ண போகிறேன். இந்த ரெண்டு ரேஷியோவும் கரெக்டாக ஒன்றா ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு ரெண்டு விஷயம் பண்ண போகிறேன். ஒன்று என்னது? சிமிலர் ட்ரையாங்கிளாக செக் பண்ண போகிறேன். எந்த ட்ரையாங்கிளை? ஏடியின் ட்ரையாங்கிளையும் ஏபிசி ட்ரையாங்கிளையும் நான் சிமிலாரிட்டி செக் பண்ண போகிறேன். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சைடு செக் பண்ண போகிறேன். ஓகேவா? முதல்ல சிமிலாரிட்டி செக் பண்ணுவோம். கண்டென்ட்டுக்குள்ளே போனால் ஃபஸ்ட்டு ஆங்கிள் ஏடிபி டிஇ ஈக்குவல் டு ஏபிசி ஈக்குவல் டு 1. ஏன் அப்படி பேர் வச்சுக்கிறேன்னா, ஒரு ரெண்டு பேரல் லைன் இருக்குது. அந்த பேரல் லைனில் ஒரு கிராஸில் ஒரு லைன் வரைகிறேன் அப்படின்னா இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? அப்போது அதே நேரத்தில் இதை ஒரு ரெண்டு பேரல் லைனாக வச்சுக்கோங்க. கன்சிடர் பண்ணிக்கிட்டு இந்த லைனை பாருங்கள், இதே மாதிரி ஸ்ட்ரக்சரில் வருதா? அப்போது இந்த லைனும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? இதுக்கு பேர் வச்சிடறேன் 1. ஓகேவா? அதே நேரத்தில் நான் இன்னொரு லைன் வரைகிறேன்னா அப்போ இந்த ஆங்கிளும் லைனும் ஆங்கிளும் ஈக்குவலாக தானே இருக்கும். ஏன்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகேவா? அப்போது இது ஈக்குவலாக இருக்கும்போது இதுவும் ஈக்குவலாக இருக்கும். அதுக்கு பேர் வச்சுக்கிறேன் 2. அப்போது ஏஇடி ஈக்குவல் டு ஏசிபி ஈக்குவல் டு என்னது? ஆங்கிள் 2. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் காமனாக இருக்குது பாருங்கள். இந்த சின்ன ட்ரையாங்கிளுக்கும் ஏ காமனு, பெரிய ட்ரையாங்கிளுக்கும் ஏ காமன். அப்போது ஆங்கிள் ஏ இஸ் காமன். ஓகேவா? இது முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்த கண்டிஷன் வருவோம். என்ன பண்ண போகிறோம்? அடுத்து இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் நாம் சைடை ஒப்பிட்டு பார்ப்போம் இல்லையா? எப்படி பார்க்கலாம் சொல்லுங்கள்? ரெண்டு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கலாம். ரெண்டு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கிட்டு ஏபிசி அப்புறம் ஏடிஇ இல்லையா? நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாமா? அப்போது பெரிய ட்ரையாங்கிளோட சைடு எப்படி இருக்குது? ஏபி பை இது இந்த ரேஷியோ, இதுக்கு இந்த ரேஷியோ ஒன்றா இருக்கும் இல்லையா? இந்த சைடும் ஒன்றா இருக்கும். ஏபி டிவைடட் பை ஏடி ஈக்குவல் டு ஏசி டிவைடட் பை ஏஇ. ஓகேவா? ஏபி டிவைடட் பை ஏடி ஏசி டிவைடட் பை ஏஇ. ஓகேவா? இது நம்ம எடுத்துக்கிறோம். இதை எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதை ப்ரூவ் பண்ண போகிறோம். என்னது? ஏடி பை டிபி ஏஇ பை இசின்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போது இந்த ஏபியை நான் எப்படி எழுத போகிறேன் அப்படின்னா, ஏபி பாருங்கள் எப்படி எழுதலாம்? ஏபியை ஏடி பை டிபின்னு எழுதலாம். ஏசியை ஏஇ பை இசின்னு எழுதலாம். ஓகேவா? நான் அப்படியே எழுதிக்கிறேன். ஏபியை ஏடி ப்ளஸ் டிபி டிவைடட் பை ஏடி ஈக்குவல் டு ஏசியை ஏஇ ப்ளஸ் இசி டிவைடட் பை ஏஇ. இப்போ இதை ஸ்ப்ளிட் பண்ணால் என்ன வருது பாருங்கள்? ஏடி பை ஏடி ப்ளஸ்
டிபி பை ஏடி ஈக்குவல் டு ஏஇ பை ஏஇ ப்ளஸ் இசி டிவைடட் பை ஏஇ. இது ரெண்டு கேன்சல் ஆச்சுன்னா ஒன்று ஆகிடுமா? இது ரெண்டு கேன்சல் ஆச்சா ஒன்று ஆகிடுமா? இப்போது அங்கே பாருங்கள் என்ன வரும்? 1 ப்ளஸ் டிபி பை ஏடி ஈக்குவல் டு 1 ப்ளஸ் இசி பை ஏஇ. இந்த ஒன்று கேன்சல் ஆகிடும் இல்லையா? ஏன்னா கீழே இந்த பக்கம் கொண்டு வந்தால் கேன்சல் ஆகிடும். இப்போ மிச்சம் என்ன இருக்குது? டிபி பை ஏடி அப்புறம் ஏஇ பை இசின்னு இருக்குது. ஆனால் ப்ரூஃபில் நான் என்ன கொடுத்துருக்குறாங்க, என்ன ப்ரூஃப் பண்ணணும்? ஏடி பை டிபி ஏஇ பை இசின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஆனால் இங்கே பாருங்கள் அது அப்படியே இன்வர்ஸாக இருக்குது. என்னது? ஏடி பை டிபிக்கு டிபி பை ஏடின்னு இருக்குது, ஏஇ பை இசிக்கு இசி பை ஏஇன்னு இருக்குது. ஓகேவா? அப்படியே இன்வர்ஸாக இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்? டேக்கிங் ரெசிப்ரோக்கல் எடுக்கிறேன். அப்படி தலைகீழ எடுக்கிறேன். ரெசிப்ரோக்கல் அப்படி எடுக்கிறதுனால அந்த வேல்யூலாம் மாற போகிறதில்ல. சரியா? கீழே இருக்கிறதும் மேலே இருக்கிறதும் மாறி இடம் மாறி போயிருக்கிறது தவிர அந்த ரேஷியோ மாறாமல் தான் இருக்கும். ஓகேவா? இப்போ எப்படி எழுதலாம்? டிபி பை ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசி. அவ்வளோதான். தேங்க்யூ.